ஆஹா, வாய்ப்பு இல்லை. ஃபியூல் பம்ப் வந்து அடி வாங்குறேங்க. அல்ஃபா அச்சோன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்போல இல்லை, ஏன்னா 32 கிலோமீட்டர் ஓடிட்டான். வடக்கே மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கானே தவிர இன்னும் ஆஃப் ஆகும். அவ்வளோதாங்க, ஆஃப் ஆகிட்டான். எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கான்? ஹாய்ங்க, சொல்லற எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெட்ரோல் வந்து ட்ரை பண்ணி வச்சுருந்தோம். ட்ரை ஆகலை, இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது. பொறுங்க, பெட்ரோல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறேன். ஸோ பார்த்துக்கிட்டோம்னாங்க ஃபியூல் மோட்டர் கொஞ்சம் கீழே போயிடுச்சு. கொஞ்சோண்டு தான் இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப கீழே போயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? பெட்ரோல் தீர்ற வரைக்கும் நம்ம வந்து ஓட்டிகிட்டே போயிட்டே இருப்போங்க. எங்களுக்கு பெட்ரோல் தீருதோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து நான் கண்டினியூ பண்ணிடுறேங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிச்சுக்கோங்க. ஸோ கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அண்டர்ஸ்ட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் யாருமே டெஸ்ட் பண்ணாத மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோங்க. ஏன் அப்படின்னா ஹில்ஸில் யாராவது செக் பண்ணி போட்டிருப்பாங்களா மைலேஜ் டெஸ்ட் ஹில்ஸுக்கு வந்து இவ்வளோ தருது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம கொடைக்கானலில் இருக்கும், ஹில்ஸில் தான் செக் பண்ணுறது தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எப்போ பிளெயின்ஸுக்கு போகிறது, பிளெயின்ஸுக்கு போனால் கீழே தான் ஹைவேஸ் தான் போகணும். ஹைவேஸ் சிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு இதுலேயுமே மைலேஜ் டெஸ்ட் பண்ணி வந்து போட்டுருந்துருப்பாங்க. ஹில்ஸுக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் டெஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்களா? போட்டுருந்துருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி யாருமே. நம்ம தான் வந்து டெஸ்ட் பண்ணி போடுறோம். பார்ப்போம் ஹில்ஸில் வந்து எவ்வளோ தான் தரான், ஹில்ஸ் வந்து ஒர்த்தா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இவனை வச்சு நம்ம ஸ்விக்கிலாம் ஓட்டிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 2000 கிலோமீட்டரில் வந்து செக் பண்ண பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து மைலேஜ்னு சொல்லிட்டு வந்து 53 கிட்ட தான். இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நோ ப்ராப்ளம். செகண்ட் கியர் தேர்ட் கியரில் போட்டு முறுக்கி ஓட்டுவாங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் காலியாகும் இருக்க பெட்ரோல் ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. ஆஹா, எங்க டயர் வேறு வழுக்க டயருங்க. கியர் கட் பண்ணும்போது ஒரு மாதிரி அலசி விட்டுச்சுங்க. இப்போ நல்ல வேலைக்கு ஹேண்டில் பண்ணிட்டேன். டயர் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு, நோ ப்ராப்ளம். அல்ஃபா அச்சோன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்போல இல்லை, ஏன்னா ட்ராம்ப்ளர் போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ ட்ராம்ப்ளர் வந்து ஒன்று மட்டும் போட்டுட்டு ஃப்ரண்ட் வந்து ஸ்டாக்லேயே வச்சு ஓட்டணும் அப்படின்னா நல்லா இருக்காது. ரெண்டுமே வாங்குற அளவுக்கு நம்ம டப்பதிக்கு பட்ஜெட்டும் இல்லை. ஏன்னா ரைட்ஸ் போகணும், கேமராஸ் வேறு ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன், அது வேறு வாங்கணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது எனக்கு. அதனால வந்து சரி யோசித்து பார்த்தேன். சரி ஓகே, அல்ஃபா அச்சோன் மட்டும் இப்போதைக்கு ஆர்டர் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு மோட்டோ டிசியில் தாங்க ஆர்டர் பண்ணி விட்டேன். ஸோ அண்ணாங்க வந்து பேக் பண்ணிட்டாங்க, கொரியர் போட்டு விட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரெண்டு நாளைக்குள்ள உங்களுக்கு கையில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டயருக்கு இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக இன்னும் வேறு லெவலில் வந்து வரும். வீட்டில் வந்து சப்போர்ட்டிங் இல்லைனா சுத்தமாக ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஒன்று வந்து வீட்டில் சப்போர்ட்டிங் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக சப்போர்ட்டிங் நமக்கு வேணும். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக சப்போர்ட் இல்லைனா நம்ம வீட்டில் சப்போர்ட் வேணும். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக யாரும் இல்லை. ஸோ இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து நம்ம கூட இல்லை. நம்ம கூட இல்லைனா இந்த உலகத்திலே இல்லை. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பேர்னா ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிங்லாம் இல்லைங்க. அவங்க மூலியமாக சப்போர்ட்டிங் இருக்கும். இந்த மாதிரி சப்போர்ட்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, அப்புறம் நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. நீ பண்ணு, நாங்கள் சப்போர்ட்டுக்கு இருக்கோம் அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு லிமிட்டடான சப்போர்ட்டிங் தான் இருக்கும். எனக்கு பரவாயில்ல, எங்கள் அம்மா என்னன்னாலும் என்னை கைவிட்டுற மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இல்லை. அதான் உண்மையும் கூட. அம்மாவோட ட்ரீமை மட்டும் ஃபில்ஃபில் பண்ணி ஒண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். சில பல ரிஸ்க் இல்லை, எல்லாம் நான் எடுக்கிறது ஃபுல்லாமே ரிஸ்க்காக தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோம். ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி வச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து கோப்ரோக்கு வந்து நம்ம அப்கிரேட் ஆக போகிறோம். பட் இந்த கேமரா வந்து நான் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் வந்து நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இருக்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படின்னா என்ன பண்ணாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஃபினான்ஷியலில் தான் நான் கொஞ்சம் உறைஞ்சு போயிடுறேன். உறைஞ்சுனா நம்மளை ஸ்டக்காக வச்சிருது. 1 hour later. பார்த்துட்டு முன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகலை, பெட்ரோல் ஃபுல் ட்ரை ஆகிடு. ஆனால் உள்ள தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு 100 ml பெட்ரோல் வந்து இருக்குது. இது வந்து ஒரு கொஞ்சம் ஃப்ளாட்டான ஒரு இடம் தான் மக்களே, பாய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகலைங்க. ஓகே, ஃபியூல் பம்பில் வந்து சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. சரி ஓகே, சென்ட்ரா வச்சு கூட அடிச்சு பார்ப்போம். ஆஹா, வாய்ப்பு இல்லை. ஃபியூல் பம்ப் வந்து அடி வாங்குறேங்க. சரி ஓகே, நம்ம இங்கேருந்தே ஊற்றிட்டு வந்து இப்போ வந்து பண்ணக்காட்டில் இருக்கோம். பண்ணக்காட்டிலேருந்து நம்ம கொடைக்கானல் பார்த்தோம்னா 25 கிலோமீட்ரு. ஃபியூல் வந்து இங்கேருந்து ஊற்ற ஆரம்பிச்சிருவோங்க. ஸோ இருக்குதுங்க, ஆனால் 100 ml தான் இருக்குது. ஃபியூல் பம்புக்கு 8வது அளவில் தான் இருக்குது. அதனால வந்து எடுக்க முடியல, அப்சர்வ் பண்ண முடியல நினைக்கிறேன். அப்சர்வ் பண்ண முடியல. இதில் கொட்டாமல் ஊற்றுறது தான் டாஸ்க்கே. ஓகேங்க, ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் வந்து நம்ம ஊற்றியாச்சு. கேன் வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா? 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றியாச்சு. இப்போ சென்ட்ராஸ் ஆன் ஆயிரம்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு கோடு கூட காமிக்கல, அது காமிக்காது. இப்போ ஆன் ஆயிடுச்சு பாருங்க, தெரிகிறதா? ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம கொடைக்கானல் பார்த்துக்கிட்டோம்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டரு. 25 கிலோமீட்டருக்கு மேலேயே மைலேஜ் தருவான். எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்படி ஓட்ட போகிறோம்னா 6th கியர் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸ்பீடுன்னு பார்த்துட்டோம்னா ஹில்ஸில் வந்து எவ்வளோங்க ஸ்பீட் போக முடியும்? 60-65 வரைக்கும் போவோம், சரிங்களா? அந்த ஒரு ஸ்க்ரூசிங் ஸ்பீட்லேயே வந்து நம்ம ஸ்க்ரூஸ் பண்ணிக்குவோம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதே ஸ்பீட்லேயே கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்பீடு வரைக்கும் நம்ம போவோம், அதுக்கு மேலே வந்து நம்ம போக வேண்டாம். ஓகேவா? ஸோ மைலேஜ் டெஸ்ட் வந்து ஹில்ஸில் வந்து யாருமே பண்ணது கிடையாது, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே பண்ணியாச்சு, இது வந்து செகண்ட் டைம் வந்து பண்ணுறோம். நம்ம தான் ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்லேயே வந்து ஒரு 100 ml பெட்ரோல் தான் இருந்திருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 100 ml பெட்ரோல் தான் இருந்திருக்கும். அதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், நாங்கள் ட்ரை ஆகலை. அதே அடைச்சி ஆஃப் ஆகி
ஆகி நின்றுச்சு. திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட்டே ஆகலை. நம்ம போட்டு அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபியூல் பம்ப் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஃபியூல் பம்ப் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை, ஃபியூல் பம்பே போயிடும். அதனால வந்து நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றினே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனாங்க மனசு லைட்டாக வலிக்குது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நான் வண்டி எடுத்து 2 வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. 19 மாதம் வண்டி எடுத்து 2 வருஷம் கணக்கு வச்சுக்கிட்டு போமா. அந்த 2 வருஷத்தில் வந்து நான் ஒரு டைம் கூட என் வண்டி வந்து பெட்ரோல் இல்லாமல் நான் வந்து அடைச்சி நிற்க விட்டதில்லை. அடைச்சு நான் ஓட்டினதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அடைச்சு ஓட்டினேங்க. ஸோ வந்து நம்மளாம் தான் ட்ரை பண்ணுறோம். அதுவும் பெட்ரோல் அதுவாக இல்லாமலாம் ட்ரை ஆக உள்ள நம்மளாம் தான் ட்ரை. மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, இப்படி போட்டு கஷ்டப்படுத்தணுமே நம்ம வண்டியை அப்படின்ட்டு. ஏன்னா வண்டி கிடையாது, நம்ம மாப்பிள்ளைவே நம்ம ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒருத்தன். எனக்கே ஒரு மாதிரி இதாகி போச்சு. சரி விடுங்க, ஃபைன் பார்த்துக்கோம். ஏன்னா செக் பண்ணி வைக்கணும்லாங்க. நம்ம வந்து 2000 கிலோமீட்டர் வந்து செக் பண்ணும்போது 53 டன் தான். இப்போ வந்து 10,000 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ண தொட போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். 9604 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம்னாங்க, நம்ம 9603 கிலோமீட்டர் இருந்துச்சு. 1 கிலோமீட்டர் வந்து மேலே கீழே இறங்கி வந்துட்டோம். வந்து நம்ம வந்து ட்ரிப் ஏ வந்து 0 பண்ணாமல் விட்டோம். அதான் நம்ம பண்ண ஒரு தப்பு. இப்போ வந்து ட்ரிப் ஏ வந்து நம்ம வந்து 0 பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கிலோமீட்டர் வந்து இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம், சேர்த்துக்குவோம் அந்த 1 கிலோமீட்டர். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து 53, 50, 48, 45லாம் தருது. சில பேத்துக்கு மட்டும் 20, 10, 15 அந்த மாதிரி தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்கள் வண்டியை. ஏர் ப்ரெஷர்லாம் நல்லா செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏர் ப்ரெஷர் செக் பண்ண சொன்னதுக்கப்புறம் தான் நானே இது பண்ணுறேன். நம்ம பேக் டயர் வந்து நல்லா வழுக்க ஆகி போச்சு. ஸோ ஏர் வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஏர் வந்து செக் பண்ணாமலே வந்துட்டோம். ஸோ இருந்தாலும் வந்து பார்ப்போம் மைலேஜ் வந்து எவ்வளோ தருதுன்ட்டு. 65 வரைக்கும் நமக்கு ஸ்பீட் லிமிட்டுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து போய்க்கலாம், ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்துருவோம். நான் வித்தவுட் கிளச்சு வித்தவுட் பிரேக்கிங்கில் தான் போயிட்டுருப்பேன் எப்பயுமே. எனக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இல்லை கியர் மாற்றும் போது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேனே. அது வரைக்கும் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கும். ஸோ ஏர் ப்ரெஷர் வந்து இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குது. அது எனக்கே ஃபீல் ஆகுது ஓட்டும் போது, வண்டி ஓட்டும் போது. 60 வரைக்கும் போயிட்டுருக்கோங்க, 60 வரைக்கும். 65 வரைக்கும் தான் நமக்கு லிமிட்டு. அதுக்கு மேலேயும் போகலாம். பட் ஆனால் ஹில்ஸில் வந்து அதுக்கு மேலே ஸ்பீடாக போகிறது வந்து ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம். அதில் வந்து இந்த ஒரு க்ரூசிங் ஸ்பீட்லேயே வந்து நம்ம க்ரூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது. அது எல்லா இடத்துலையும் இதே ஸ்பீட்லாம் போகணும் இல்லை. எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி போகிறோமோ அந்த இடத்துல அந்த மாதிரி போய்க்கலாம், ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது. அதுவும் கொடைக்கானல் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இங்கேருந்து 25 கிலோமீட்டர் தான் கொடைக்கானல். 2 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆஹா, வண்டி ஸ்மூத்தாக தாங்க போயிட்டு இருக்குது. அந்த ஒரு ஃபீல்னஸ் இல்லை. இவ்வளோ நேரம் அடைச்சி ஒரு மாதிரி போயிட்டு இருந்தானா பெட்ரோல் காலியாக போகும்போது. இப்போ வந்து நல்லாவே போகிறாங்க, நல்லா இருக்குது. கொடைக்கானல் 24 கிலோமீட்டர் அங்கே இங்கேருந்து. ஸோ அங்கே மைல் ஸ்டோன் வச்சுருந்தாங்க. மைல் ஸ்டோனா மைல் ஸ்டோன்? ஆமாம், மைல் ஸ்டோன் தான். மைல் ஸ்டோன் டைமில் இருக்குது. எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டு கணக்கு பழிச்சிருப்பாங்களே கல், அந்த கல் வச்சுருக்காங்க. 4th and 5th கியர்லேயே வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்க போகிறோம். இவன் ஒன்றும் பஞ்சாயத்தே இல்லைங்க நம்ம பையன். ஏன்னா 3rd கியர்லேயே வந்து இடத்துல அசால்ட்டாக ஏறுவோம். அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருப்போம் பவர் விஷயத்தில் சொல்கிறேன். அது இல்லாமல் நம்ம மாப்பிள்ள வாங்கினது ஹில்ஸு, நம்ம ஓட்டினது ஹில்ஸு, ஓட்டி பழகுனது ஹில்ஸு, எல்லாமே ஹில்ஸ்லேயே பயில வச்சு ஏற்றலாம் இவனுக்கு அசால்ட்டுங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஏற்றமாக இருந்தாலும் ஓரளவுக்கு அசால்ட்டாக ஏறிடுவோம். சோலோவாக இருந்தோம்னா நான் 4th கியர் 5th கியர் வரைக்கும் கூட போட்டு ஏற்றலாம். ஸோ கொஞ்சம் ஆளோட இருந்தோம் அப்படின்னா 1-2 கியர். ஆளோட மெயின்ஸ் பில்லியனோட இருந்தோம். ஆளோட என்ன ஆளுன்றாதீங்க. ஆஹா, சைடு ஸ்டாண்டே இதை பார்த்துக்கோங்க. டைம் பார்த்தோம்னா நம்ம வண்டியில் வந்து 10 மணி காட்டுது. ஆனால் மணி 10 ஆயிருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். வித்தவுட் கிளச் வித்தவுட் பிரேக்கிங் தான். ஏங்க கார்னரிங் படுத்தோம்னாங்க ஸ்டாண்டே தேயுதுங்க. ஸோ ஏர் ப்ரெஷரும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருந்து நமக்கு வந்து அவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னா அது வந்து பார்ப்போம். பாருங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று. நான் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கணும், செயின் க்ளீன் பண்ணி செயின் லூப் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஏர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணிட்டு வந்துருக்கணும். பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி தந்துருப்போம் மைலேஜ். இப்போ நம்ம தரதோட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தந்துடும். நம்ம வந்து ரெண்டுமே பண்ணாத காரணத்தால வந்து ஓகே அப்செட்டபிள் தான் கொடுக்குறது. ஏன்னா அவ்வளோ மைலேஜ்லாம் தந்துட்டான்னு வச்சுக்கோங்க, யாராலையும் ஒத்துக்கவே முடியாது இவ்வளோ மைலேஜ் தரானா அப்படின்ட்டு. 100 ml இருந்தாலே வந்து ஃபியூல் மோட்டரில் வந்து எடுக்க முடியலங்க. ஸோ கார்பெட்டர் மாதிரிலாம் அப்படி இல்லை. ஃபுல் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வண்டி இதில் வந்து ஒரு 100 ml இருந்தாலுமே அப்படியே இதாகிடுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறது. மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதே ஒரு விளாகா, ஏதோ டூர் போகிற விளாக் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் தானே. ஏன்னா கொடைக்கானலை பொறுத்த அளவுக்குங்க பிளெயினான ரோடு வந்து ரொம்பலாம் கிடைக்காது. ஏன்னா கொடைக்கானல்ன்றதே ஒரு ஹில் ஸ்டேஷன். அப்போ ஹில் ஸ்டேஷன் போது வந்து நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் பண்ணியாகணும், வேறு வழி இல்லை. இதோ 8 கிலோமீட்டர் வந்துட்டோங்க, இதோ 11 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. அதுக்குள்ளேயும் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பெருமாள் வந்துடுங்க. ஸோ வந்து படுக்க முடியல என்னால். ஏன்னா கார்னரிங்கில் வந்து படுத்து கொஞ்சம் வளைச்சோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஏர் கம்மியாக இருக்கலாம், சென்டர் ஸ்டாண்ட் வந்து தேயுது, நல்லாவே தேயுது. அதனால் வந்து படுக்கவே முடியல. அதனால தான் கொஞ்சம் லாங்காக ஏறி போய் வளைக்கிறேன். இங்கேருந்து நான் 16 கிலோமீட்டர் தான் கொடைக்கானல். ஆனால் என்னையா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே கூட போய்ட்டு வந்துருக்கலாம் போல இருக்குது. நம்ம கொடைக்கானல் போனாலுமே பெட்ரோல் வந்து காலி ஆகிடாது. நம்ம கொடைக்கானல் போய்ட்டும் கொடைக்கானலேருந்தே நம்ம ஒரு சில பல கிலோமீட்டர்ஸ் வந்து போகணுங்க. வில்பட்டி பல்லங்கின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங்காக போய்ட்டுருவோம். தன்னடக்கம் தன்னம்பிக்கை தனி வழி, அது ஏதோ வாஸ்தவம் தான். எனக்கு குரூப்போடு இருக்கிறதோட சோலோவாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏதோ சில்வர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இல்லை புரியல,
கியர் போடுறதுக்கு டவுன் பண்ணி விட்டீங்க அந்த இடத்துல. இதோ 24 கிலோமீட்டர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். 26 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கேயே அடைச்ச மாதிரி ஆஃப் இப்போ அடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஒரு இங்கேயும் ஆஃப் ஆயிடுவானோ. ஃபன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துக்கோம். மைலேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஃபால்ட் நம்ம மேலே தான். பாருங்க என்னென்ன குறைன்னு நான் சொல்கிறேன். 3 கிலோ வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ வந்து டோட்டல் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கோன்னா 27 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். ஓகே, இதோ லேக் கிட்ட வந்தாச்சு. ஸோ இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கான்னா சூரியன் வந்து மீட்டரில் மொத்தம் கொடுத்துருக்கனால வந்து நமக்கு தெரில. சூரிய ஒளி வந்து மீட்டரில் அடிக்கணும்லங்க, மீட்டர் வந்து சரியாக தெரில. போருங்க பார்த்துக்கிறேன். ஸோ 28.29 கிலோமீட்டர் வந்து வந்துட்டோங்க. இந்த மைலேஜ் டெஸ்ட் எங்கே போய் முடியுன்றது வந்து தெரிலங்க. ஓகே அடைக்கிது. ஐ ஃபீல் திஸ். 30 கிலோமீட்டர் ரவுண்ட் பண்ணிக்குவோமா? 30 கிலோமீட்டர்கிட்ட வந்துட்டோங்க. அடைக்கிறான்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றமாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் விட்டு நான் ஆஃப் பண்ணாலும் அடைக்கிறான்னு நினைக்கிறேன். திணறான் ஃபீல் பண்ண முடியுது என்னால். 30 கிலோமீட்டருங்க, கரெக்டாக 30 கிலோமீட்ரு. அந்த 1 கிலோமீட்டர் ப்ளஸ் பண்ணும்ல, 31 கிலோமீட்டர்னு வச்சுக்குவோம். ஒருவேளை ஏற்றனாலும் அடைச்சோ. இன்னும் வண்டி ஆஃப் ஆகலைங்கானோ, லைட்டாக அடைக்க மட்டும் செஞ்சுருக்கோம். அடைக்கிறான். நான் 32-30 தான் தருவானோ. மைலேஜ் கம்மியாக தரதுக்கான காரணம் ஏர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணல. ஏர் ப்ரெஷரே கிடையாது. நான் உங்களுக்கு வந்து டயர் காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னாங்க செயின் க்ளீன் பண்ணி செயின் லூப் பண்ணல. இது 2 ரீசன் எனக்கு தெரிஞ்சு. 31ங்க, 31 + 1 32 கிலோமீட்டர் ஓடிட்டான். அடைக்க மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கானே தவிர நான் ஆஃப் ஆக கிடையாது. ஆஃப் பண்ணிட்டு நியூட்ரலில் கூட விடாமல் கியரில் போட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன். நான் எப்பயுமே அப்படி தாங்க. ஸோ நீங்கள் இறக்கத்தில் வந்து ஓட்டுறீங்க, இந்தமாரி ஸ்லோ ஃபோன பாதையில் வந்து ஹில்ஸ் ஏறிட்டு வந்து நீங்கள் வந்து கீழே போகிறீங்க அப்படின்னு பஸ்ஸில் வந்து வண்டியை சில பேர் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டுவாங்க. அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா ஏபிஎஸ் வந்து வேலை செய்யாதுங்க. நீங்கள் வந்து சாவி ஆனில் இருக்கும்போது, இன்ஜின் ஆனில் இருக்கும்போது தான் ஏபிஎஸ் வந்து வேலை செய்யும். ஆஃபில் இருந்துச்சு அப்படின்ற பஸ்ஸில் வந்து ஏபிஎஸ் வந்து உங்களுக்கு வேலை செய்யாது. டக்குன்னு சடன் பிரேக் எதாவது அடிச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணுறதோட வந்து கீழே இழுத்து விட்ருவாங்க. கீழே இழுத்து விட்டு அது கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட்டில் போய் முடியறதுக்கான வாய்ப்பே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பெட்ரோல் மிச்சம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. வண்டியை இன்ஜின் ஆன் பண்ணி ஓட்டுங்க. நீங்கள் வண்டியை இன்ஜின் ஆன் பண்ணிட்டு கூட நியூட்ரலில் போட்டு ஓட்டிக்கங்க. இன்ஜின் ஆன் பண்ணிட்டு அதுக்கு நியூட்ரலில் போட்டு ஓட்டணும், கியர்லேயே ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாமே. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு முதுவலிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ அந்த பேக் போட்டிருக்கேன். பேக்கில் வேறு ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் வச்சிருக்கேன். பெட்ரோல் பண்ணி செக் பண்ணுறதுக்கு 1 லிட்டரு. திரும்பி அங்கேருந்து நம்ம வரணும்ல, அதுக்கு வேணும்ல பெட்ரோலு. அதனால் ஒரு 2 லிட்டர் பெட்ரோலு அப்படியே போகிறோம். ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோலில் போட்டு வீட்டில் கொண்டு போய் வண்டி நிப்பாட்டுறோம். இப்போ இல்லை, இதுக்கப்புறம் லைஃப் டைமில் உன்னை எப்பயுமே நான் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். எங்கள் வண்டி ஆஃப் ஆச்சு. திரும்பி ஆன் பண்ணி ஆன் ஆயிடுச்சு. கியர் ஃபுல் செட் பண்ணி ஃபுல் பிரேக் ஃபுல் கிளச்சை பிடிச்சேன். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. சடனாக ஆஃப் ஆக விட மாட்டேன். பார்த்துருவோம் இன்னைக்கு. ஓகே அடைக்கிறான். தலைவா நான் போனா அடைக்கிறானா. வண்டி நீயா அடைச்சி ஆஃப் ஆகிற வரைக்கும் நான் ஓட்டிகிட்டே போயிட்டு. ஸோ 33 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. 33 + 1 34 கிலோமீட்ரு. நீங்கள் இப்போ அடைக்கலைங்க. இப்போ எம்சாட்டுக்கு போகிறாங்க. அதாங்க ஏற்றத்தில் வந்து பெட்ரோல் ஃபுல்லாக பேக்கில் வந்துடும்ல, இப்படி இருக்குல்ல வண்டி. அது வந்து பேக்கில் வந்தோடனே பையன் கொஞ்சம் அடைக்க ஆரம்பிக்கிறோம். பெட்ரோல் வந்து இழுக்க முடியாமல். இப்போ அடைக்கலை, நல்லா தான் போயிட்டுருக்கு. அடைச்சி போகிறோம். இப்போ அட்டுவம் பட்டிகிட்டே இருக்காங்க கரெக்டாக. ஆஃப் ஆகிட்டான்டா. டே போடுறான். சூப்பர், ஆஃப் ஆகிட்டான். அவ்வளோதாங்க, ஆஃப் ஆகிட்டான். எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கான் வரங்கட்டும்? 34 கிலோமீட்டருங்க கரெக்டாக. 34 + 1 35 கிலோமீட்டர் ஓடிட்டான். ஸோ பார்த்துக்கிட்டோம், உங்களுக்கு தெரியுதா? இது வந்து 34 கிலோமீட்டருங்க. ஸோ 35 கிலோமீட்டரு 1 கிலோமீட்டர் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா 1 கிலோமீட்டர் தள்ளி வந்து தான் ட்ரிப் வந்து 0 பண்ணணும். 34 கிலோமீட்டர் தரும். ஸோ 35 கிலோமீட்டர் ரவுண்ட் பண்ணிக்குவோம். ஏன் கம்மியாக தந்திருக்கான் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து காற்று இல்லை. ஒருங்க ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஒரு டைம். எதுக்கும் அவ்வளோதான், ஃபியூல் மோட்ரு போயிடும். ஃபியூல் மோட்ரு அடி வாங்கிடுங்க. நம்ம இப்போ போட்டு தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபியூல் இருந்து அது இழுத்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிரும். ஃபியூல் இல்லாமல் அது இழுக்கிறனால வந்து அது ஒரு மாதிரி இதாயிரும். அதனால் வந்து ஃபியூல் மோட்ரு வந்து நமக்கு அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஏங்க அப்படியும் பெட்ரோல் இருக்குது. பெட்ரோல் வந்து ஒரு 100 ml இருக்குங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஸ்டார்ட் ஆகலை. சரி ஓகே விடுங்க, அப்படியே பெட்ரோல் ஊற்றிட்டு போக வேண்டியதான்.
இதோ ஒரு கேன் முடிஞ்சுங்க, இன்னொரு கேன் இருக்குது. அது ஏன் ப்ரோ திரும்பி போகிறதுக்கு 2 லிட்ரு அப்படின்னு கேட்டோம்னாங்க, ஏற்கனவே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் மாப்பிள்ளையே, 2 டைம் அந்த கஷ்டப்படுத்திட்டோம். ஸோ 3 டைம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே 2 லிட்டர் வச்சுக்குவோம், நம்ம அப்படியே போய் ஃபுல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கீங்க. 35 கிலோமீட்டர் தான் தராங்க. அப்புறம் எதுக்கு ஸ்டார்டிங் 53 தந்தான்னு எனக்கும் தெரில, இவனுக்கும் தெரில. vlog வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாய்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி வந்து மைலேஜ் வீடியோ வந்து டெஸ்ட் பண்ணி வந்து போட்டாச்சு. ஸோ 35 தான் கொடுக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டால் வந்து 35 தாங்க கொடுக்குது. 35 தான் கொடுக்குது அப்படின்னோம்னா ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து இருக்குது, யார் ஓட்டுறாங்கன்ற பொறுத்து இருக்குது, எப்படி ஓட்டுறன்ற பொறுத்து இருக்குது, எங்கே ஓட்டுறோன்னு பொறுத்து இருக்குது, அது இல்லாமல் வந்து டயரோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது, செயினோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது, அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இது இருக்குங்க, மெயின்டெனன்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு 35 கொடுத்துருக்கு. 35ன்றது வந்து ஒரு நல்ல மைலேஜாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. மைலேஜ் பார்த்தா நான் வண்டி வாங்குறேன் அப்படின்னா NS 200 வந்து நான் போயிருக்க மாட்டேன், NS 160 வந்து போயிருந்திருப்பேன். எனக்கு மைலேஜை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லைங்க. ஸோ வந்து பவர் தான் எனக்கு வேணும் அப்படின்றனால தான் வந்து NS 200 வந்து நான் வாங்கினேன். நீங்கள் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா NS 200 வந்து வாங்க, அது எப்படி ஓட்டுறீங்கன்ற பொறுத்து உங்களுக்கு வந்து மைலேஜ் தரும். எனக்கு வந்து 35 தான் கொடுத்துருக்கு, உங்களுக்கு 35 தான் தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு 40, 48 தரலாம், 53 தரலாம், 55 தரலாம். அது நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து இருக்கு, ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து இருக்குது, நீங்கள் பண்ணுற மெயின்டெனன்ஸை பொறுத்து இருக்குதுங்க. ஸோ ஓகேங்க, சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தடிச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி தடிச்சுக்கோங்க. எங்கள் அப்படி பார்த்து சேர்ப்போங்க, இல்லை படம் பண்ணி இருக்காங்க. ஸோ தர்மம் தலைக்காக்கும் தலைக்கவசம் இருக்காக்கும். ஸோ டாட்டா பை பை, டாட்டா பை பாய்.